தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு தான் வைத்ததுதான் சட்டம் என்று செயல்படக்கூடியவர். சபையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசை குறை கூறினால் அவர்களை வெளியேற்றுவார். இல்லையெனில் அவர்களுக்கு குடைச்சலை கொடுத்து வெளியே போக வைப்பார். அப்படிப்பட்ட அப்பாவுவை சபாநாயகர் மாநாட்டில் ஒரு சபாநாயகர் அவரை வெளியேற்றியுள்ளார். அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பீகார் மாநிலம் பாட்னாவில் சட்டமன்ற சபாநாயகர்கள் மாநாடு நடைபெற்றது. அதில் இந்திய அரசமைப்பின் 75வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் தமிழக சபாநாயகர் அப்பாவு பேசினார். அப்போது இந்தியாவின் ஒரு குக்கிராமத்தில் ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான குழு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியது. இந்தியாவின் வரலாற்று மற்றும் புவியியல் நிலைமைகளுக்கு ஏற்றவாறு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற குறிக்கோளுடன் எதிர்கால சூழ்நிலைகளை சமாளிக்கும் வகையில் இந்திய அரசியலமைப்பை வடிவமைத்தார். சுதந்திர இந்தியாவிற்கு பின் அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் சமூக நீதிக்கான திருத்தமாகும். தமிழகம் அந்த சமூக நீதியாக போராடி அந்த திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற பெரும் முயற்சிகளை மேற்கொண்டது. தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்று பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தது சமூக நீதியின் காவலராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. தொடர்ந்து பெரும்பாலான திருத்தங்கள் மக்கள் நலனுக்காகவே செய்யப்பட்டுள்ளன என்பது நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒன்றாகும் என முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பேசிய போது இதனை உறுதிப்படுத்தினார். இந்தியாவில் பேசப்படும் அனைத்து மொழிகளுக்கும் அரசமைப்பு சட்டம் சமமான வாய்ப்பை வழங்கியிருந்தாலும் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதாக்கள் இந்தியில் தலைப்புகளை கொண்டுள்ளன. இந்த மசோதாக்கள் இந்தியில் இருந்தால் அந்த மசோதாவில் உள்ள சாராம்சங்கள் இந்தி பேசாத மாநில மக்களை எப்படி சென்றடையும்? இந்த செயலானது அனைத்து மசோதாக்கள் சட்டங்களிலும் ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 348 மீறுவதாகும். மாநில சுயாட்சி கேள்விக்குறியாகிவிட்டது. கூட்டாட்சி தத்துவமும் நீர்த்து போய்விட்டது. மத்திய அரசு மாநில அரசுகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்க்கும் போக்கு அதிகரித்து வருகிறது. மத்திய அரசு அதிகாரம் மற்றும் நிதி பங்கீட்டில் பாகுபாடு காட்டுவது மாநில அரசுகளுக்கு பெரும் தடையாக உள்ளது. நவம்பர் 25, 1949 அன்று அரசியலமைப்பு சபையின் விவாதங்களின் அடிப்படையில் பார்த்தால் மாநிலங்கள் தங்கள் சட்டமன்றம் அல்லது நிர்வாக அதிகாரத்திற்காக எந்த வகையிலும் மத்திய அரசை சார்ந்திருக்க தேவையில்லை என தெரிய வருகிறது. மேலும் இந்த விஷயத்தில் மத்திய அரசும் மாநிலங்களும் சமமானவையாகும். சமீப காலமாக அரசமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்படாத பல விஷயங்களில் ஆளுநர்கள் தேவையில்லாமல் தலையிடும் போக்கு அதிகரித்து வருகிறது. அரசமைப்பு சட்டத்தின் 176(1) பிரிவின்படி ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் தொடக்கத்தில் ஆளுநர் சட்டமன்ற பேரவையில் உரையாற்றுவார். ஆனால் பதவி ஏற்றதில் இருந்து தற்போதைய தமிழக ஆளுநர் அரசியலமைப்பு சட்ட விதிகளை கேலிக்கூத்தாக்கி வருகிறார். 2023ஆம் ஆண்டில் ஆளுநர் தன்பால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட உரையில் பல முக்கிய தலைவர்களின் பெயர்களையும் திட்டங்களையும் புறக்கணித்துவிட்டு தனது சொந்த வாக்கியங்களை சேர்த்து வருகிறார். மேலும் உரையை முடித்த பிறகு பேரவை நடவடிக்கைகள் முடிந்து தேசிய கீதம் பாடும்போது அதற்கு மரியாதை செலுத்தாமல் அதற்கு முன்பே அவையை விட்டு வெளியேறிய செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு பழமையான தமிழக சட்டமன்றத்தையும் ஆளுநர் தொடர்ந்து அவமதித்து வருகிறார். தமிழகம் மட்டுமின்றி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் இது போன்ற செயல்கள் ஆளுநர்களால் அதிக அளவில் நடைபெற்று வருவது வேதனையாக உள்ளது. மாநில சட்டங்களால் உருவாக்கப்பட்ட மற்றும் மாநில அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட மாநில பல்கலைக்கழகங்களின் மீது யுஜிசியின் இந்த தன்னிச்சையான அதிகாரம் அரசியலமைப்பு கூட்டாட்சி ஏற்பாட்டை முற்றிலும் மீறுவதாகும். மத்திய மாநில உறவுகள் குறித்து அமைக்கப்பட்ட ராஜமன்னார் ஆணையம், சர்க்காரியா ஆணையம், வெங்கடாச்சலியா ஆணையம் மற்றும் புஞ்சி ஆணையம் போன்ற பல்வேறு ஆணையங்கள் ஆளுநரை நியமிக்கும் போது முதலமைச்சருடன் கலந்தாலோசிப்பது குறித்து பரிந்துரைகளை வழங்கியுள்ளன. மேலும் புஞ்சி ஆணையம் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநரை நியமிக்கும் மரபு ஒழிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்தது. மேலும் அந்த ஆணையம் ஒரு தீர்மானத்தின் மூலம் ஆளுநரை நீக்க மாநில சட்டமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும்.
மேலும் அரசியலமைப்பின் பிரிவு 156 இருந்து கவர்னர் ஜனாதிபதியின் விருப்பத்தின் போது பதவி வகிப்பார் என்ற சொற்றொடரை நீக்க வேண்டும் எனவும் பரிந்துரைத்தது. இந்திய அரசமைப்பு கூட்டத்தில் இதுவரை 106 திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதற்கான அரசமைப்பு திருத்தம் குறித்து சிம்லா மற்றும் மும்பையில் நடைபெற்ற மாநாடுகளில் நான் முன்பு தெரிவித்த கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தும் அதே வேளையில் ஆளுநரின் பங்கு குறித்து பல்வேறு குழுக்களின் பரிந்துரைகளை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். மேலும் நமது அரசமைப்பின் அடிப்படை கொள்கைகளால் எதிர்பார்க்கப்படும் ஆரோக்கியமான ஜனநாயகம் செழிக்க இந்திய அரசமைப்பு கூட்டத்தை பொருத்தமான முறையில் திருத்துவதற்கான எனது கருத்துக்களை இந்த மாநாடு அங்கீகரிக்க வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுவதற்கு பதிலாக ஆளுநர்கள் தங்களது அரசமைப்பு கடமைகளை நிறைவேற்றவில்லை என்ற காரணத்திற்காக ஆளுநரின் பங்கு குறித்து பல்வேறு ஆணையங்களின் பரிந்துரைகள் இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆளுநரின் அரசமைப்பு மீறல்களால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தனது சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதை இந்த மதிப்புமிக்க கூட்டம் புரிந்து கொள்ளும் என்று நான் மனதார நம்புகிறேன். சட்டமன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் ஆளுநரின் இத்தகைய நடவடிக்கைகள் அரசமைப்பு விழுமியங்களை வலுப்படுத்துவதில் சட்டமன்ற அமைப்புகளின் பங்களிப்புகளை உண்மையில் தடுக்கின்றன என்றார் அப்பாவு. தமிழக சட்டப்பேரவை தலைவர் ஆளுநர் குறித்து பேசிய போது இடையிடையே குறுக்கிட்ட மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் ஆளுநர் குறித்து பேசக்கூடாது எனவும் ஆளுநர் குறித்து சட்டப்பேரவை தலைவர் பேசியது நிகழ்ச்சி குறிப்பில் பதிவாகாது எனவும் தெரிவித்தார். தமிழக ஆளுநர் அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். இது குறித்து என்னால் இந்த அமைப்பில் பேச முடியவில்லை என்றால் வேறு எங்கும் பேசுவது என்று அப்பாவு கேள்வி எழுப்பினார். ஆயினும் ஆளுநர் குறித்து அப்பாவு பேசியது நிகழ்ச்சி குறிப்பில் பதிவாகாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் தெரிவித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பாவு மாநாட்டில் இருந்து வெளிநடப்பு செய்தார். தமிழக அரசு என்னதான் நினைத்து அப்பாவுவை இப்படி பேச வைத்தது என்பது தெரியவில்லை. ஆக தமிழக மானத்தை அந்த மாநாட்டில் காற்றில் பறக்க வைத்ததுதான் மிச்சம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.